ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான டாக்டர் ஸ்டோன் சீசன் 1 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட்ல நிறைய சயின்டிஃபிக்கான விஷயங்களை காமிச்சிருப்பாங்க. இதெல்லாம் ஸ்டோன் ஏஜ் காலத்தில் பாசிபிளா அப்படின்னு கூட உங்களுக்கு தோணலாம். பட் நம்ம ஹீரோ சங்கோ லெவலுக்கு ஜீனியஸாக இருந்தால் அது பாசிபிள் தான். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டாக்டர் ஸ்டோன் சீசன் 1 எபிசோட் 8. வில்லேஜ்க்கு வெளியே இருந்த ஒரு ஆள் வந்திருக்கானா, அப்போ பண்ணி நம்ம வில்லேஜ்ல இருந்து தளர்த்தி விட்ட ஒருத்தனா தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி வில்லேஜ்குள்ள பேசிக்கிறாங்க. என் பொண்ணு குஹாக்கு தான் அவனை கூட்டிட்டு வந்தான்னு மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு வில்லேஜ் சீஃப் சொல்லவும், வில்லேஜ் சீஃப்னு இன்னொருத்த சொல்லவும், சும்மா எவ்வளவு நாளைக்கு தான் அவளை காப்பாத்துவா, அவ தான் கூட்டிட்டு வந்தான்னு பக்கத்துல இருக்கவா போட்டு கொடுக்குறா. வில்லேஜ் சீஃப் குஹாக்கு மேல டென்ஷன் ஆகுறாரு. அவ மேல கோபப்படாதீங்கப்பா அப்படின்னு ரோரி பேசும்போது அவ கண்டிஷன் இன்னும் மோசமாகுது. ரோரியை காப்பாத்தா என்ன வேணாலும் செய்வோம் அப்படின்னு குரோமோ குஹாக்கவோ சொல்றாங்க. உடம்பு சரியில்லாம இருக்கிற ரோரியை காப்பாத்திட்டா வில்லேஜ் மொத்தமா என் கண்ட்ரோலுக்கு வந்துடும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கான். அவன் சிரிப்பை பார்த்தா ரோரியை காப்பாத்துறதுக்கு அவனுக்கு ஒரு காரணம் இருக்கும் போலயே அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. ஆன்டிபயோட்டிக்ஸ் இதை 20th செஞ்சுரியில தான் கண்டுபிடிச்சாங்க. அண்ட் இது ரொம்பவே அட்வான்ஸ்டும் கூட. என் பெஸ்ட்டை ட்ரை பண்றேன்னு செங்கோ சொல்லவும், ஓகே நாங்களும் ட்ரை பண்றோம் அப்படின்னு அவங்க சொல்லவும், இதை கிரியேட் பண்ண 2 மெத்தட் இருக்கு, பயாலஜிக்கல் ரோட், ஸ்டோன் ரோட். பயாலஜிக்கல் மெத்தட்ல ஏதாச்சும் உயிரினத்துல இருந்து பென்சிலெல்லாம் நம்ம எடுக்கணும். பட் பென்சிலினை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு ஈஸி விஷயம் கிடையாது. அந்த மாதிரி உயிரினத்தை நம்ம கடவுள்கிட்ட தான் கேட்டு வேண்டிக்கிடணும். இல்லைன்னா சல்ஃபா ட்ரக்ஸ், அது ஒரு ராக் மெத்தட். பட் இந்த ஸ்டோனேஜ் காலத்துல அது பாசிபிள் தான் அப்படின்னு செங்கோ சொல்லுவோம். அப்ப அதையே ஆரம்பிக்க வேண்டியதானே அப்படின்னு குரோம் சொல்றான். மறந்துட்டியா, இப்ப இருக்கிறது ஸ்டோனேஜ் காலம், அதை தயாரிக்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போகணும் அப்படின்னு மேக்னெட், எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா நம்ம ஹீரோ வந்து ரோட் மேப் போட்டு கடைசியா தான் ஆன்டிபயோட்டிக்ஸ் ரெடி பண்ண முடியும் அப்படின்னு காமிக்கிறான். அடேங்கப்பா இவ்வளவு ஸ்டெப்ஸான அவங்க ஷாக் ஆகுறாங்க. இதுல நமக்கு ஃபர்ஸ்ட் தேவையானது அயன் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அயன்னா என்னன்னு கூட இவங்களுக்கு தெரியல. என்னது இந்த பிளானட் தான் மூவ் ஆயிட்டு இருக்கா, நான் அப்பவே யோசிச்சேன் அப்படின்னு குரோம் சொல்லவும், அப்ப இது சுத்திட்டு இருக்குன்னா நான் ஏன் இன்னும் கீழே விழாம இருக்கேன் அப்படின்னு குஹாக்கு கேக்குறா. ஏன்னா கிராவிட்டிங்கிற ஒரு விஷயம் தான் உன்னை பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு செங்கோ சொல்றான். ஒரு ஸ்டார் மட்டும் ஒரே இடத்துல இருக்கேன், நான் எப்பவோ யோசிச்சிருக்கேன் குரோம் சொல்லவும், அதுதான் நார்த் போல் ஸ்டார், எப்பவும் நார்த்ல இருக்கும்னு செங்கோ சொல்லவும், ஆனா அது நார்த் நோக்கி இருக்கிற மாதிரி தெரியலையேன்னு குஹாக்கு சொல்றா. அது எக்ஸாக்ட்லி நார்த்ல தான் இருக்கும் நேவிகேஷனுக்கு அப்படின்னு செங்கோ யோசிக்கும் போதுதான் 3700 வருஷத்துல இந்த பூமி கொஞ்சமா டில்ட் ஆயிருக்கு. நார்த் போல் ஸ்டார் அது இருக்க வேண்டிய இடத்துல இருந்து கொஞ்சமா விலகி இருக்கு. அதனாலதான் என்னோட நேவிகேஷன் டோலோ ஒர்க் ஆகல. உண்மையான ஒரு சயின்டிஸ்ட் என்ன பார்த்து கண்டிப்பா சிரிப்பான் அப்படின்னு செங்கோ சொல்லவும், என்ன மிஸ்டேக் தானே, அதுக்கே அவனை குறை சொல்லிக்கிடலன்னு குஹாக்கு கேட்கவும், நான் என் மேல தப்பு சொல்லிக்கிடல, 3700 வருஷம் அப்படிங்கிறது எவ்வளவு பெருசுங்கிறதையே இப்பதான் நான் நோட்டீஸ் பண்றேன். ஆமா நார்த் இதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு செங்கோ கேட்கவோ, எல்லாம் தெரிஞ்ச செங்கோக்கு இது கூட தெரியல, இந்த கல்லை நான் இளமலை வச்சு தண்ணியில வச்சா எப்பவுமே இது ஒரே பாயிண்ட் தான் காட்டும் அப்படின்னு குரோம் சொல்லவும், ஓ மேக்னட்டா நம்ம பாக்குறான், சரி இதுவோ இவனுக்கு தெரிஞ்சிருக்குப்பா அப்படின்னு குரோம் டிசப்பாயின்மெண்ட் ஆகுறான். மேக்னெட்ஸை வச்சு இப்போ ஆத்த மணலுக்குள்ள அவங்க அலசிட்டு வரவும் இரும்பு துகள்கள் அதுல ஒட்டுது. இந்த அயன் சாண்டை நம்ம இன்னும் நிறைய கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு செங்கோ சொல்றான். செங்கோவோ குரோம ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கவும், நான் மட்டும் வேலை பார்க்கறேன், நீங்க எதுக்குடா ரெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னு குஹாக்கோ கேட்கவும், ஓ சாரி அப்படின்னு சொல்லி திரும்பவும் இவங்க வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் பேர் மட்டும் கலெக்ட் பண்ணா இது பத்தாது, நிறைய பேர் நமக்கு இன்னும் தேவை அப்படின்னு செங்கோ சொல்லவும், நீங்க 2 பேருமே மந்திரவாதிங்கன்னு வில்லேஜே அவங்களை கிரீப்பியா தான் பார்க்க, நமக்கு ஹெல்ப் பண்ண யாரும் வரமாட்டாங்கன்னு குஹாக்கோ சொல்றா. ஏதோ வாட்டர் மேலன் மிதந்து வருதே நம்ம ஹீரோ பார்த்தா அதுக்குள்ள இருந்த ஒரு பொண்ணு வரா. வேகா எங்க என்ன பண்றான்னு குஹாக்கோ கேட்கவும், அவளும் அந்த அயன் சாண்டை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கா. ஹை என்னோட மேக்னெட்டை எனக்கே தெரியாம யார கேட்டு ஷெட்ல இருந்து எடுத்த அப்படின்னு குரோம் பார்த்தா அயன் சாண்டா அவ்வளோ கலெக்ட் பண்ணி வச்சிருக்கான்னு தெரியுது. யாருக்கும் நான் பிரயோஜனமாவே இல்ல, அதுவும் என் தலையில இதை வச்சுக்கிட்டு என்னால யாருக்கும் எந்த ஹெல்ப்போ பண்ண முடியல, உங்களுக்காச்சும் இங்க ஹெல்ப் பண்ணலான்னு தான் வந்தேன் அப்படின்னு ஸ்வீகா சொல்லவும், கிங்டம் ஆஃப் சயின்ஸ்க்கு நிறைய பேரோட உதவி தேவைப்படுது, ஸோ நான் உன்னை வரவேற்கிறேன் ஸ்வீகா, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு மேக்னெட்டை கையில கொடுக்குறான். நான் மீட் பண்ண பர்சன்லயே இவன் மட்டும்தான் நான் எதுக்காக தலையில இதை போட்டிருக்கேன்னு கேட்கல, நான் ஷையா ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, ரொம்ப நல்லா வரும்னு ஸ்வீகா சொல்லவும், மற்றவங்களை பத்தி அவன் கவலைப்பட மாட்டான், அவன் வேலை தான் அவனுக்கு முக்கியம் அப்படின்னு குரோமோ குஹாக்கவோ சொல்றாங்க. ஸ்வீகா இப்ப ஃபாஸ்டா தண்ணியில போகவும், மொமட்டாரு மாதிரி மூழ்கி போயிடாத அப்படின்னு குரோம் சொல்லவும், மொமட்டாருவா இவங்களுக்கு எப்படி அந்த கதை தெரியும் அப்படின்னு செங்கோ யோசிக்கிறான். அவனுக்கு கொரில்லா எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருந்துச்சுன்னு அவங்க சொல்லவும், ஆமா இப்பதான் நான் யோசிச்சேன், கொரில்லாங்கிறத நீங்க பாத்துக்கவே வாய்ப்பு இல்ல, ஜப்பான்ல அது கிடையாது, உங்களுக்கு எப்படி அந்த நேம் தெரியும்னு கேட்கவும், ஆமா நாங்களுமே பார்த்ததுல அந்த 100 கதைகள்ல ஒரு கதையா இதை சொல்லுவாங்க, மொமட்டாரு டம்ப்ளிங்ஸ் கொடுத்ததுனால அவனுக்கு கொரில்லா, ஃபாக்ஸ், டிராகன் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸா இருக்குமான்னு சொல்லவும், அனிமல்ஸ் கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும்னு சின்ன பசங்களுக்கு சொல்ற கதை இது, இவங்களுக்கு எப்படி இது தெரியும் செங்கோ யோசிக்கவும், ரோரி இதே மாதிரி இன்னும் 100 கதைகளை சொல்லுவா, சின்ன வயசுல எல்லாம் நாங்க இதை தான் கேட்போம் அப்படின்னு குஹாக்கோ சொல்லவும், அந்த ரோரி மேல இப்பதான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாகுது, நான் அவளை மீட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு செங்கோ சொல்லவும், உனக்கு அவ மேல இன்ட்ரெஸ்ட் குரோம் கேட்கவும், இங்க வா ரோமுக்கு சின்ன வயசுல இருந்தே ரோரி மேல ஒரு க்ரஷன் குஹாக்கோ சொல்லவும், அதுக்கு தான் அவளை காப்பாத்த இவ்வளவு போராடுறானா அப்படின்னு செங்கோ நினைக்கிறான். இப்போ கொஞ்சம் நிறைய அயன் சாண்ட்ஸ் ஒரு வழியா கலெக்ட் பண்ணிட்டாங்க. இது ஹை டெம்பரேச்சர்ல ஹீட் பண்ணாதான் மோல்டிங் பாயிண்ட்டுக்கு அது ரீச் ஆகும். நெருப்பு மிஞ்சி போனால் 100 டிகிரி செல்சியஸ் தான் வரும், பட் நமக்கு 500 டிகிரி செல்சியஸ் தேவை அப்படின்னு செங்கோ சொல்லவும், ஹை டெம்பரேச்சரை நம்ம எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு குஹாக்கோ கேட்கவும், ஓதி தான் அப்படின்னு செங்கோ சொல்றான். இதுக்குள்ள ஆக்சிஜன் அதிகமா அனுப்பினோம்னா ஹீட் அதிகமாகும் அப்படின்னு எல்லாருக்கிட்டே ஒரு ஏர் பேக் மாதிரி ஒன்று கொடுக்குறான். எல்லாருமே அதை புஷ் பண்ணி காத்த உள்ள அனுப்புறாங்க. ஐயோ முடியல, இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு தான் இதை பண்ணணும் அப்படின்னு செங்கோ கிட்ட கேட்டா, ஒரு 36 ஹவர்ஸ் இப்படியா பண்ணணும்னு செங்கோ சொல்லவா, அவ்வளவு நேரமா அப்படின்னு ஸ்வீகா வாங்கி விழுந்துருந்தா, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இல்லல்ல அப்படின்னு ஸ்வீகா வருத்தப்படுறா. அவங்க ஏதோ ஆசமா பண்றாங்க, நான் போய் ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு ஜீன்ரோ கேட்கவும், ரோல்ஸ் தான் வில்லேஜ்குள்ளேயே இரு அப்படின்னு
அப்படின்னு கீண்ட்ரோ சொல்றான். என் பேருக்கு ஏத்த மாதிரி எனக்கு ஒரு சில்வர் ஸ்பியர் தேவை, பட் அட்லீஸ்ட் உன் கோல்டன் ஸ்பியரையாச்சும் எனக்கு தாயப்பா அப்படின்னு அவன் கேட்கவும் அதெல்லாம் தரமாட்டான்னு கீண்ட்ரோ சொல்றான். எல்லாரும் ரொம்பவே டயர்ட் ஆயிட்டாங்க. காலையில வரைக்கும் இவங்க செஞ்சு பார்த்தா அந்த சாண்ட் இன்னும் சாண்டாவே தான் இருக்கு. நமக்கு இன்னும் நிறைய மேன் பவர் தேவை அப்படின்னு செங்கோவும் குரோமும் யோசிக்கிறாங்க. சயின்ஸை பயன்படுத்தி இவங்க எல்லாரையும் நம்ம வலையில விளை வைக்கலாம்னு அவங்க யோசிக்கவும் பாக்குறதுக்கு நீங்க 2 பேருமே வில்லன் மாதிரி சிரிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கொஹாக்கோ சொல்றா. வில்லேஜ்ல இருக்கிற நிறைய பேர் நமக்கு தேவை, அவங்களுக்கு முதல்ல என்ன தேவைன்னு தெரிஞ்சுக்கணும். செங்கோ சொல்லுவோம் என்னால அது முடியும் அப்படின்னு ஸ்வீகா கொட்டி வாட்டர் மலானா மாறுறா. அப்படின்னா டிடெக்டிவ் ஸ்வீகா இப்ப இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிட்டு வா அப்படின்னு செங்கோ சொல்லுவோம். ஹை நான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஸ்வீகா இப்ப வில்லேஜ்குள்ள போறா. வில்லேஜ்க்கு வெளியே இருந்து வந்தவன் என்ன பண்ணிட்டு இருக்கானா, அவனை யார் கூட்டிட்டு வந்திருப்பாங்க, ஒருவேளை அவன் நம்ம வில்லேஜ்க்கு ஆபத்தா அப்படின்னு சில பேர் பேசுறாங்க. ஒருவேளை அந்த வெளியூர் மந்திரவாதி மட்டும் அட்டாக் பண்ணா அவன் கூட மோதி ஜெயிச்சிட்டா ரோரி என்ன ஸ்ட்ராங் நினைப்பா அப்படின்னு ஒருத்தன் நினைக்கிறான். வெளியே இருந்து வந்தவன் எப்படி இருந்தா என்ன, ஹேண்ட்ஸமா இருந்தா எனக்கு ஓகேன்னு ஒருத்தி சொல்றான். எனக்கு அவன் டெய்லி ஓட்டி விட்டா ஓகேன்னு ஒருத்தி சொல்றா. டெய்லி இந்த மீனையே திங்கிறது எனக்கு போர் அடிக்க அப்படின்னு ஒருத்தன் வருத்தப்படுறான். ஸ்வீகாவும் வில்லேஜ்ல கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் வந்து இவங்க கிட்ட சொல்றா. ஹேண்ட்ஸமான ஸ்ட்ராங்கான ஓட்டி விடுற பையனா இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லவும் விடுறது வேணா ஓகேன்னு செங்கோ சொல்லவும் செங்கோ ஆக்சுவலி உன்கிட்ட கொஞ்சம் ஹேண்ட்ஸமும் இருக்குதுப்பா, ஒரு வகையில நீ கொஞ்சம் அழகும் கூட தான். இந்த வில்லேஜ்ல அந்த 3 சிஸ்டர்ஸ் ரொம்பவும் அழகானவங்க, அதுல ஒரு பொண்ணாச்சு நம்ம பக்கம் வர சான்ஸ் இருக்குன்னு கொஹாக்கு சொல்லவும் பொண்ணுங்களாம் ஏன் தான் இப்படி இருக்காங்களோன்னு க்ரோம் சொல்லவும் அப்புறம் ஏன் ரோரி ஏன் கூட எல்லாம் பழகுற, நாங்களும் பொண்ணுங்க தானே அவங்க சொல்லவும் ரோரியை கூட பொண்ணுன்னு ஒத்துக்கிடுவா, ஆனா நீ கொரிலான்னு சொல்லவும் கொஹாக்கு டென்ஷன் ஆகுறா. சொல்ல மறந்துட்டேன், ஃபிஷ்ஷையே சாப்பிட்டுட்டு இருக்கிறத ஒருத்தன் எரிச்சலா இருக்குன்னு வருத்தப்பட்டான் அப்படின்னு ஸ்வீகா சொல்லவும் எஸ் இது ஒரு நல்ல ஐடியா அப்படின்னு ஜெங்கோ சொல்லவும் சமையலுக்கும் சயின்ஸ்க்கும் என்ன சம்பந்தம்னு அவங்க கேட்குறாங்க. சமையல் முழுக்கவே சயின்ஸ் தான் அப்படின்னு ஜெங்கோ சொல்லிட்டு ஸ்வீகா வந்து அவன் நாய்க்கு விளையாட்டு காட்டிட்டு இருக்கத பாக்குறான். உன் கையில இருக்கிறது எங்க பறிச்சன்னு கேட்கவும் ஓ இந்த ஃபாக்ஸ் டெயில் மில்லட்டா, இது பக்கத்துல தான் இருக்குன்னு சொல்லவும் எக்ஸாக்ட்லி இப்போ நமக்கு அதுதான் தேவை அப்படின்னு ஜெங்கோ சொல்றான். இப்போ ஃபாக்ஸ் டெயில் மில்லட்டை போட்டு இவங்க தேவையான அளவுக்கு பறிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு தினசா இருக்கு, பார்க்கவே அருவருப்பா இருக்கு, இதையா நம்ம சாப்பிடணும், கண்டிப்பா நான் சாப்பிட மாட்டேன்பான்னு கொஹாக்கு சொல்றா. இது நம்ம அப்படியே சாப்பிட போறது இல்ல, இது நம்ம ப்ராசஸ் பண்ணி தான் சாப்பிட போறோம் அப்படின்னு ஜெங்கோ சொல்றான். இப்போ கிரெயின்ஸ் எல்லாத்தையும் தனியா எடுத்து அதை எல்லாத்தையும் தண்ணியில கலக்கி அரைச்சு நல்லா கிளீனா மாத்துறாங்க. அதுக்கப்புறமா அதை அரைச்சு நம்ம ஹீரோ மாவை ரெடி பண்றான். தேவையான எக் சால்ட் எல்லாத்தையும் கலந்து இந்த டிஷ்ஷை ஒரு மாங்க்ரோல் 4th செஞ்சுரியில கண்டுபிடிச்சிருந்தான். எல்லா செஞ்சுரியிலுமே நம்மளே மாதிரி எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாக்குற ஒருத்தன் செங்கோ சமைக்கிறான். ஸ்மெல்லு சூப்பரா இருக்குன்னு அவங்க பாக்குறாங்க. இதுக்கு பேர் தான் ராமன் அப்படின்னு நம்ம ஹீரோ கொடுக்குறான். ஸ்மெல்லு நல்லா இருக்கு, டேஸ்ட் எப்படி இருக்குமோன்னு கொஹாக்கு யோசிக்கவும் புது விஷயங்களை பார்த்து ஒரு மந்திரவாதி பயப்பட மாட்டான், நானும் இதை ஃபர்ஸ்ட் சாப்பிட்றேன் அப்படின்னு க்ரோம் அதை சாப்பிட்டுட்டு இது ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு சொல்லவும் கொஹாக்கோ ஸ்வீகா எல்லாருமே சாப்பிட்டு பாக்குறாங்க. அது ரொம்பவே டேஸ்டா இருக்குன்னு சொல்றாங்க. இத்தனை வருஷம் கழிச்சு நான் திரும்ப ஒரு ராமனை சாப்பிட போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சாப்பிட்டு பார்த்தா அது கேவலமா இருக்கு. கோதுமைக்கு பதில் ஃபாக்ஸ் மில்லட்ல செஞ்சா இவ்வளவு கேவலமா தான் இருக்கும், பட் இவங்களுக்கு இது புதுசா இருக்கு, ஸோ என் பிளான் ஒர்க் ஆகும் அப்படின்னு செங்கோ நினைக்கிறேன். வாவ் டேஸ்ட் சூப்பரா இருக்கு அப்படின்னு ஒரு அதை நோக்கி போறான். எல்லா வில்லேஜஸுமே அதை வந்து பாக்குறாங்க. ராமனை வச்சு வில்லேஜ் என் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருவேன் செங்கோ சொல்லவும் சேம் வில்ல மாதிரியே பேசுறேன்னு கொஹாக்கோ சொல்றா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. இவங்க அந்த மருந்தை கண்டுபிடிக்கிறதுக்கு மெயினா இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அயன் தேவை. அயன் சாண்டை இவங்க கலெக்ட் பண்ணியிருந்தாலுமே அதை ஒருக்கிற லெவலுக்கு ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியல. அதுக்கு ஆளுங்க பவர் தேவைப்படுறதுக்காக தான் நம்ம ஹீரோ இப்போ ராமனை தயாரிச்சிருக்கான். இனிமேதான் கதையை இன்னும் வேற லெவல்ல சூப்பரா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Bye guys. Next episode la meet பண்ணலாம்.